Hallelujah, 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 hallelujah. Ratata jaya, ratata jaya, ratata. Hallelujah, hallelujah. கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதமொன்றுமில்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதமொன்றுமில்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலையும் நீ. செங்கடலை நீர் திறந்து செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் திறந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலையும் நீ. பலவித சோதனையா உடவிடப்பட்டுமையா ஒன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்துவிட்டீர். பலவித சோதனையா உடவிடப்பட்டுமையா ஒன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்துவிட்டீர். எங்கள் மலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலையும் நீ. வருஷங்களை உமது கிருபையினால் தந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காணோ. வருஷங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காணோ. எங்கள் ஆயுள் உள்ளவரே இயேசு நாமத்தை உயர்த்தி எங்கள் ஆயுள் உள்ளவரே இயேசு நாமத்தை உயர்த்தி எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. செங்கடலை நீர் திறந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் அகற்றீர்.
எல்லா கோலியாத்து கோஷங்களை ஒரு நொடி பொழுது தெய்வம் உடைத்து மாற்றுவார். வல்லமையுள்ள தெய்வமான கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கர்மனையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கர்மனையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கர்மனையும் நீ. பலவித சோதனையா உடவிட பட்டுரையா பொன்னாக மாற்றிவிட்டே. ஒரு இருதயம் தத்துவிட்டே. பலவித சோதனையா உடவிட பட்டுரையா பொன்னாக மாற்றிவிட்டே. ஒரு இருதயம் தத்துவிட்டே. எங்கள் தலையை அபிஷேகம் செய்துவிட்டே. எங்கள் தலையை அபிஷேகம் செய்துவிட்டே. எங்கள் தேவன் நீர் துதிக்க துதிக்க விடுது, துதிக்க துதிக்க விடுதல். தேவ பிரசன் சபையை மூடு. தேவ பிரசன்னத்தால் சபை நிறைக்கப்படுவது நாட்கள். தேவ மகிமை நாங்கள் போற்றிடும் ஒரு தெய்வம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் தான் நினைத்து கொண்டே, நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றே. நீ சொன்னதினால் தான் நினைத்து கொண்டே, நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றே. எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தானங்களில் நிறுத்தி விட்டீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தானங்களில் நிறுத்தி வைத்தீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே,
தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர், கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர், எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர், எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் தான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் தான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேருபீன் சேராபீன்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறவங்கள் அல்ல ஆண்டவர், இந்த ஆராதனை வேளையில் எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், என்னோடு எங்களோடு பேசும் வார்த்தைகள் கிரியை செய்வதாக, தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். 102வது சங்கீதம் அதனுடைய 25, 26, 27 ஆகிய வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். ஆண்டவர் நம்முடைய பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வானங்கள் உமது கரத்தின்
கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், ஆனால் நீரோ மாறாதவராயிருக்கிறீர். நீர் நிலைத்திருப்பீர். வானம் எப்படி இருக்கிறதா? ஒரு வஸ்திரத்தை போல, அதை சுருட்டும் பொழுது அது வஸ்திரம் விலகுவது போல அப்படியே விலகி போகும். ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிறீர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1:10, 11, 12 ஆகிய வசனத்திலையும் அதில் வானம் பூமி எல்லாம் மாறினாலும் ஆண்டவர் மாறமாட்டார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். வாக்கு தத்தத்தில் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், மாறமாட்டார். சொன்னதை செய்வதில் உண்மை உள்ளவர், மாறமாட்டார். அன்பு செலுத்துவதில் உண்மை உள்ளவர், மாறமாட்டார். வழி நடத்துவதில் உண்மை உள்ளவர், மாறமாட்டார். எந்த சூழ்நிலையிலே எத்தனை மனிதர்கள் மாறினாலும், எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும், வானமும் பூமியும் பள்ளத்தாக்கும் மலைகளும் மனிதனுடைய அழகும் மாறினாலும் மாறாதவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென், அது அந்த பூமியிலே வந்து அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதியிலே இருந்தவர் இயேசு, பிதாவின் மடியில் இருந்தவர் இயேசு. படைப்புகளுக்கு முன்பதாகவே இயேசுவை கொண்டே இந்த பூமியையும் வானத்தையும் ஆண்டவர் படைத்தார். எல்லாவற்றுக்கும் முன்பதாக எப்படி இருந்தாரோ, நிலை மாறாம, குணம் மாறாம, தன்மை மாறாம, வல்லமை மாறாம இருக்கிறவர் இந்த பூமியிலே ஒரே ஒருவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே மாறாதவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய மாற்றத்தை அவன் பார்க்கிறான். அதாவது அவர் மாறவில்லை, ஆனால் இதுக்கு முன்பதாக அவர் சீஷனாக இருந்த பொழுது, யோவான் சீஷனாக இருக்கும் பொழுது, அவர் ஒரு ஜமானனாக இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் அன்பா பேசினதையும் மார்போடு சாய்ந்திருந்த அந்த சூழ்நிலையில பார்த்த இயேசுவை இப்போ அந்த யோவான் பார்க்கல. பத்மு தீவிலே அவர் நாடு கடத்தப்பட்ட பொழுது அங்கு ஆண்டவருடைய ரூபத்தை அவர் வித்தியாசமாய் கண்டார். அல்லேலூயா. வெளியில் அவர் பார்க்கும் பொழுது அவ்வளோ பயங்கரமாக இருந்தது, அவருடைய முடி அவ்வளோ பிரகாசமாக இருந்தது, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதாவது கூர்மையான வாள் எப்படி வருமோ அப்படி இருந்தது. காலை பார்த்தான்னா அன்னைக்கு அந்த காலை தொட்டு எல்லாருமே அப்படியே காலை தொட்டிருப்பாங்க. பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதங்களை அவள் விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு அவள் கழுவினாள். அப்போ தொட்டு பார்த்த பாதம் வேற. இப்போ யோவான் பார்க்கும் பொழுது உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல அவருடைய பாதம் அவ்வளவு பிரகாசமா இருக்கிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்ணை பார்த்தா அவர் பார்த்தாலே அப்படி உருகிடுவாங்க. ஆனா இப்போ அந்த கண்ணை பார்த்தா எப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னா அது பிரகாசமா இருக்கிறது அந்த கண்கள். அல்லேலூயா. அழகான முடி, அவ்வளவு ஒரு வைராக்கியம் நிறைந்தவராய், நிலையங்கி தரித்தவராய் அவர் அப்படியே வந்து நிற்கும் போது பயந்து செத்தவனை போல விழுந்துட்டானா யோவான். அல்லேலூயா. அந்த செத்தவனை போல கீழே விழுந்தவனை பார்த்து ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி, எந்திரிப்பா, நான் யார் தெரியுமா? ஏற்கனவே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் இருந்தவர் தான் இப்பொழுது இருக்கிறேன். நான் மாறாத ஒரு தேவனாய் இருக்கிறேன். நான் மாறாத ஒரு ஆண்டவர். நீ எழுந்திரு. எதுக்கு தெரியுமா நான் இப்படி காட்சி கொடுத்தேன்? நீ என் சபைகளுக்கு, 7 சபைகள், ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு சில ரகசியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே அந்த ரகசியத்தை சொல்லதான் நான் இப்படி வெளிப்பட்டேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சபையின் மேல ஆண்டவருக்கு அவ்வளவு வைராக்கியம். சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம். நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நாம் இருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எவ்வளவு அமைதியோ எவ்வளவு அன்போ அதுபோல சபைக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை வந்தா, சபையின் ஜனங்களுக்கு எதிராய் சத்துரு எழும்பினார், என்னுடைய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகளாய் வராது. அந்த இடத்தில் என்னுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக என்னுடைய வார்த்தை புறப்படும். ஆனால் நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாறாதவர். இயேசு சொல்கிறார், நான் மாறாதவர். அவர் நேற்றும் மாறவில்லை, இன்றும் மாறவில்லை, நாளையும் மாறமாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒருத்தரை நீங்க தேடணும்னா அது வேற யாருமே இல்லை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வசக்தனாகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது.
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அதாவது மனிதனை போல ஆண்டவர் மாறுகிற நிழலை போன்றவர் அல்ல. அவர் மாறாத தேவன். நன்மையான ஈவ தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதை கொடுக்கிறவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறிட்டாங்களே. அல்லேலூயா. கண்டிப்பாக அந்த வருத்தங்கள் இருக்கும். மனுஷங்க நம்மை நேசிக்கிறவங்க மாறும்போது அது அவங்களுக்கு தெரியாது, மாறுறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாற்றத்தை பார்க்குறவங்க உள்ளம் அவ்வளவு காயப்படும், அவ்வளவு நொறுங்கும். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நான் என் பிள்ளைகள் ஒரு ஆள் மாறும்போது, ஒரு உறவு மாறும்போது, அல்லது கணவனோ மனைவியோ ஆதியில் இருந்த அன்பை விட்டு மாறும்போது அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் ஒடுங்கி போவார்கள். அல்லேலூயா. எனவே என் பிள்ளைகளும் இதை என்ன நினைச்சு வாடி போகக்கூடாது. நான் இவர்களை போல மாறுகிற தெய்வம் அல்ல. நேரத்துக்கு நேரம் அந்த பச்சைந்தின்னு ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அதை எங்கே நம்ம விடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அந்த கலர் அது மாற்றிக்கும். அல்லேலூயா. இயற்கையாகவே அதுக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு வரம். இதே மாதிரி நிறைய மனுஷங்களுக்கும் சில வரங்கள் இருக்கிறதுல நானும் நினைக்கிறேன் இப்படி மறக்கிறவங்களுக்கும் ஒரு வரம் போல. அப்படி தானே? வரம் இருந்தால் தானே அது அப்படி ஒரு டைமுக்கு டைம் அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க, மாறிடுவாங்க. நேற்று இப்படி இருந்தாங்க, எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, எவ்வளோ ஐக்கியமாக இருந்தாங்க, ஒரு செகண்ட் இவனால் எப்படி தான் இப்படி மாற முடிஞ்சதோ மாறிட்டாங்களே. காசு வந்தால் மாறிடுவாங்க, உயர்வு வந்தால் மாறிடுவாங்க, செல்வங்கள் பெருகும் பொழுது மாறிடுவாங்க, அழகு கூடும்போது மாறிடுவாங்க, அந்தஸ்து பெருகும்போது மாறிடுவாங்க, வேலை இல்லாமல் இருக்கும்போது தாழ்மையாக இருப்பாங்க, வேலை கிடைச்ச உடனே தலைக்கான ஹெட் வெயிட் ஏறி அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. இப்படி ஒரு வீடே இல்லைங்கிறப்போ தாழ்மையாக இருப்பாங்க. ஒரு வீடு கெட்டியாச்சா, அதுக்கு அது டெடிகேட் பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துடுவாங்க. இதான் மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராக இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களை நேசித்த யாரோ ஒருவர், உங்களை நேசித்த யாரோ ஒருவர் ஒரு சூழ்நிலையில உங்களை மறந்தது போல இருக்கலாம், மாறினது போல உங்களுக்கு தெரியலாம், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இருளை போல இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறா, யார் மாறினாலும் நான் மாற மாட்டேன், நான் மாறாதவராகவே உன் வாழ்க்கையில செயல்படுகிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் மாற மாட்டார். எனக்கு ரெண்டே விஷயத்தை நம்ம சுருக்கமாக பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் மாறாததுனால நமக்கு என்ன நன்மை? கேளுங்க பக்கத்தில். அவர் மாறாததுனால நமக்கு என்ன நன்மை? அல்லேலூயா. அப்போ சில டைம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே மாறிடுறோம், சூழ்நிலைகளை பார்த்து நம்ம மாறிடுறோம், சில பிரச்சனைகள் வரும்போது நம்மளே மாறிடுறோம். ஆனால் தங்கத்துக்கு ஒப்பான அந்த விலையேறப்பட்ட மகிமையாக இருந்த சியோன் குமாரத்தி இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டாளாம். பிரகாசமாக ஆசீர்வாதமாக இருந்த சியோன் இப்போ ஒரு குச்சி போல மாறிடுச்சான். இரக்கமுள்ள ஸ்திரீயாக இருந்தா, ஆனால் அவளே தன் பிள்ளையை சமைக்கக்கூடிய அளவு குரூரமானவளாய் மாறிவிட்டாள். என்னுடைய குமாரத்தி ஒரு தீக்குருவியை போல மாறிவிட்டாள். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடந்தது? எப்படி மாறினது? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மாறணும்னா அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறா, நான் மாற மாட்டேன். அல்லேலூயா. அது போதும் இல்லை, நமக்கு அது போதும் தானே. அவர் மாறாமல் இருந்தால் போதும். அவர் இருக்கிறவராக இருந்தால் நம்மளும் அவர் நமக்குள்ளே வச்சிருக்கும் பொழுது நம்மளும் அவரை போல இருக்கிறவர்களாகவே இருப்போம். நம்முடைய குணம் என்ன செய்யாது? மாறாது. நமக்கு இப்போ எது வாங்கினாலும் எது பெற்றுக்கொண்டாலும் நமக்கு தெரியும், இது எல்லாமே மாயை, இது எல்லாமே அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்குள்ள ஒருவர் இருக்கிறாரே, அவர் ஒருவர் மாறாதவராக இருக்கிறார். அவரை தான் என் உள்ளத்துல வைத்திருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? மாற மாட்டேன். இப்ப ஆண்டவர் மாறாததுனால நமக்கு என்ன நன்மை? அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே அவர் சொல்லுகிறார், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அப்படின்னா என்ன? அழிந்து போகவில்லை. அவர் சொல்றார், நான் மாறாததுனால இந்த ஜனத்துக்கு என்ன நடந்திருக்கிறது?
அவர் மாறாதவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்ற, நீ மாறிட்ட, ஆனால் நான் மாறாததுனால தான் நீ இதுவரைக்கும் நிர்மூலமாகவில்லை, அழியவில்லை. உன்னை சுற்றி இத்தனை சத்துருக்கள் இருக்கிறார்களே, இத்தனை பிரச்சனை உனக்கு இருக்கிறதே, ஏன் நீ அவங்க நடுவில் இன்னும் உயிரோடு இருக்கிற தெரியுமா? நீ ஒன்னால அல்ல, மாறாத நான் மாறாமல் இருக்கிறபடியால் அவர்கள் நடுவிலே நீ அழியாமல் இருக்கிறாய், நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. நம்ம நினைப்போம், நான் எப்படி தெரியுமா, எங்கள் ஃபேமிலி எப்படி தெரியுமா, நான் அதனால தான் இப்படி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இல்லை மகளே, கடுகளவு கூட இல்லை, ஒன்னால இல்லை, நான் மாறாதவராக இருக்கிறதுனால தான் நீங்கள், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் இன்னும் அழியவில்லை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் தன் ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஆண்டவர் வருத்தத்தோடு கேட்கிறார். உன்னை நான் நடும் பொழுது, உன்னை நான் அழைக்கும் பொழுது, உன்னை சபைக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது, எனக்குள்ளே உன்னை கொண்டு வரும் பொழுது, உயர்குல திராட்சை ஒரு செடியாக, நல்ல கனி தருகிற திராட்சை செடியாக உன்னை நடும் பொழுது நான் நட்டேன். ஆனால் நட்ட அந்த டைம் நீ நல்லா இருந்த, இப்பொழுதோ ஆகாத கனிகளை தருகிற ஒரு கொடியாக நீ மாறி போனது என்ன? இப்படி நீ மாற காரணம் என்ன? உன்னை மாற்றினது யார் என்று சொல்லி ஆண்டவர் தன் ஜனத்தை குறித்து வருத்தப்படுவதை பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கலாம், நம்ம மாறும்போது சில பேர் சொல்லுவாங்க, காலம் மாறுற மாதிரி நம்மளும் மாற வேண்டியது தான், சூழ்நிலைகள் போகிற மாதிரி நம்மளும் போக வேண்டியது தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன காலம் மாறினாலும், என்ன சூழ்நிலைகள் மாறினாலும், ஆண்டவர் மேலே நம்ம வச்ச அன்பு, ஆண்டவர் மேலே நம்ம வச்ச அந்த ஒரு பற்றுதல், ஆண்டவர் மேலே நம்ம வச்ச ஒரு உண்மையான ஐக்கியத்தை ஒரு நாளும் நம்ம அதை மாற்றவே கூடாது. எது மாறினாலும் அதில் மாற்றம். ஆராதனையில் இன்னைக்கு பாருங்கள், நிறைய மாடல், நிறைய வித்தியாசங்கள் எல்லாம் வந்தாச்சு. ஆராதனைன்னு அன்னைக்கு முட்டி போட்டு முழங்கால் போட்டு கண்ணீரோடு அழுது அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மாடலிங்காக மாறி வீட்டில் போய் ஜாம் பண்ணலாம், சர்ச்சானா இப்படி ஸ்டைலாக நிற்கணும் அப்படின்னு நம்ம மாறிட்டோம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல். ஆண்டவர் சொல்கிறார், நீ மாற, அப்படியே இரு. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல, பரிசுத்தத்தில், ஆண்டவரை உயர்த்துவதில், உத்தமமான வாழ்க்கையில் நீ அப்படி நன்றாக இரு. நீ அப்படி இருந்த நீ ஏன் இப்படி மாறி போனது என்ன? அது சாதாரண கொடியல்ல, கெட்டு போயின ஒரு பழங்களை கொடுக்கிற ஒரு கொடியாக இப்படி மாறிடுச்சு. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? ஏன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எரேமியா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, உன் கால் வெறும் கால் ஆகாதபடிக்கும், உன் தொண்டை வறட்சி அடையாதபடிக்கும் அடக்கி கொள்ளென்றால் நீ அது எனக்கு கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்றாய். அல்லேலூயா. இங்கே அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிறதை குறித்து இந்த வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்நிய தேவர்களை ஆராதிப்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினா. இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ மாறிட்டியே, நீ என்ன நம்ப சொன்னா என்ன நம்பாம இந்த உலகத்துக்கு பின்னாடி நீ போறியே, நான் அந்நியரை நேசிக்கிறேன் அவங்க பின்னாடி போவேன்னு சொல்றியே, அப்படி போனா உன் தொண்டை வறட்சி ஆயிரும். எப்படி தெரியுமா? அழுது அழுது நீ வறண்டு போவ. இந்த உலகத்தை தேடி பாருங்க, நீங்க நேசிச்சு பாருங்க, 10 நாள் உங்க கூட ஸ்நேகமா இருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஏதோ ஒன்று இருக்கும், அது நடந்த பிறகு உங்களை விட்டுட்டு போவாங்க. அப்படி இல்லையா, அது நடக்காததுனால உங்களை விட்டுட்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நான் மாறாதவரா இருக்கிறது போல நீயும் உன் தன்மையில மாறாமல் இருக்கிற அந்த கிரியைகளை உனக்குள்ள நீ வெளிப்படுத்து. நீ ஏன் என்னை விட்டு விட்டு அந்நிய தேவர்கள் பிறகே போகிறாய்? நீ ஏன் என்னை மறந்து விட்டு அந்நியருக்கு பிறகே போகிறாய்? நீ யோசிச்சு பாரு, இந்த அன்பு நிலையானது அல்ல. நீ யார் பின்னாடி போறாயோ, யார் பின்னாடி நடந்துட்டு இருக்கிறியோ, யார் கரத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறியோ, அவங்க ஒரு நாள் உன்னை விட்டு விடும் காலம் வரும். ஆனால் நான் உன்னை விட மாட்டேன். எனவே இப்பொழுதே நீ அதை உறுதி செய்து கொண்டு என்னை மட்டும் பின்பற்று. அல்லேலூயா. ஏன்னா மனுஷங்க மாறிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா, அதில் தாவீதனுடைய குமாரன் அப்சலோமுக்கு ஒரு சகோதரி இருந்தாள், தாமார். அதே அவனுடைய சந்ததி தான் அம்னோன். அம்னோன். ஆனால் இந்த அம்னோனுக்கு தாமார் மேலே ரொம்ப விருப்பம். பைபிள் வசனம் சொல்கிறது, நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சிங்கன்னு சொன்னால், தாமார் மேல் அவன் மோகம் கொண்டான், தாமாரை அவன் ஆசைப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த மோகமும்
அந்த ஆசையும் எவ்வளோ நேரம் இருந்து தெரியுமா? அந்த அம்னோன் தன் வாழ்க்கையில் நினச்ச ஒன்றை நடத்தி காட்டுகிறது வரைக்கும் இருந்தது. அதை நடத்தின பிறகு அவன் எப்படி தெரியுமா மாறினா? வசனம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்க கேட்போம். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றான். ஆனாலும் கேட்க மனதில்லாமல் வேலைக்காரனில் ஒருத்தனை வச்சு அந்த பொண்ணை அந்த வீட்டை விட்டே துரத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. நேசித்த நேசத்தை பார்க்கிலும் அவனுடைய வெறுப்பு அதிகமாயிருந்தது. இந்த வாலிப பிள்ளைகள் தான் இதை கவனமாக கவனிக்கணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை விட குடும்பத்தில் இருக்கிற ஸ்திரீகள் தான் இதை அதிகமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இந்த உலகம் ஒன்றை நேசிக்கிறது என்றால், உன்னதமான தேவனை விட்டு ஒன்றை விலக்குகிறது என்றால், ஒன்று மோகமாக இருக்கணும், இல்லது ஆசையாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த 2 விஷயத்தினால தான் ஒன்றை இந்த உலகம் சுற்றி சுற்றி வருது. ஆமென். ஆனால் இந்த தாமாருக்கு என்ன நடந்தது? அதே போல தான் அவன் மிகவும் நேசித்தான், பின்னாடி பின்னாடி போனான், நெருங்கி போனான். ஆனால் கடைசியில் தகாத ஒன்று காரியம் செஞ்சதுக்கு பிறகு அவன் அப்படியே வெறுத்து ஒதுக்கினது போல தான் தேவ பிள்ளைகளே இந்த உலகமும் ஒரு நாள் நம்மளை வெறுத்து ஒதுக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு காலம் நமக்கு வரும். அப்படி வந்து அழுகிறத விட அதுக்கு முன்பதாக இந்த மோகமும் இந்த ஆசையும் இருக்கிறத விட, என் மேலே மோகமும் ஆசையும் இல்லாத மெய் அன்பினால் தம் ஜீவனை எனக்காக கொடுத்த ஒரு ஆண்டவரது அன்பு ஒன்று இருக்கிறது. எனவே அந்த ஆண்டவருடைய அன்புக்காக நான் எந்த விலையும் செலுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் வல்லமையோடு கூட நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அவன் மாறினான். ஆனால் அவளுக்கு என்ன நடந்தது தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? அவள் தன்னுடைய அழுது கொண்டு தலையில் புழுதிய, அதாவது சாம்பலை வாரி அவள் உச்சி தலையில் போட்டு அடித்து அழுது, சத்தமிட்டு அழுது, தன்னுடைய பலவரண அங்கியை கலற்றி போட்டுட்டு ஓடுனா தாமார். ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ராஜ ஸ்திரீகள், அதாவது ராஜ அரச மாளிகையில் இருக்கிற ராஜாவுக்கு மனைவி ஆக போகிற அவ்வளோ உயர்வு பண்ணப்பட்ட இளவரசிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தான் இந்த பலவரண அங்கி கிடைக்கும். ஆனால் இவளுக்கு நடந்த அந்த துயரத்தை நினச்சவ என்ன பண்ணிட்டா? அந்த வஸ்திரத்தை உதறி போட்டுட்டு அழுதுட்டு போக வேண்டிய நிலைமை. 2 வருஷம் அவங்க அண்ணன் சும்மா இருந்தான். 2 வருஷம் கழித்து அதே அம்னோனை அப்சலோம் என்ன செய்த? ஆளை வச்சு கொலை பண்ணிட்டான். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆசையும் ஒரு மோகமும் எவ்வளோ பெரிய இழப்பை கொண்டு வருகிறது பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறோம். நமக்கு நீங்கள் கிடைக்கலாம் அப்படின்னா ஆவிக்குரியவர்களுக்கு ஆசை இருக்காதா சிஸ்டர்? ஆவிக்குரியவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப ஆசை இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா நமக்கு அதை என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் அடக்கு ஆளக்கூடிய வல்லமையை கொடுப்பார். உண்மைன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பசி இருக்கும். நமக்கு சாதாரண மனிதர்கள், நம்ம ஆவிக்குரியவன் ஸ்பெஷலாக அப்படி படார்னு இறங்கி வர்றவங்க கிடையாது. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் மாம்சத்திலே நம்ம இருந்தாலும் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய வார்த்தைகளோடு நம்ம நடக்கிறோமே தவிர இந்த உலகத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம், இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு அம்னோன் மாறினது போல உங்களை நேசித்தவர்கள் மாற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அம்னோனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது போல உங்களை மறப்பதற்கும் சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு அன்பு, அது சிலுவை அன்பு மட்டும்தான். நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, தேவனுடைய கிருபை வரமோ, கிருமை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. எதெல்லாம் மாறாது? அழைத்த அழைப்பு மாறாது, கிருபை வரம் மாறாது. உங்களை அழைச்சாரா? அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பிரச்சனை வருது, அழைச்சிருக்கிறார், என்ன நடத்துவார். அல்லேலூயா. அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை முற்றும் முடிய அவர் நடத்த போதுமானவராயிருக்கிறார். அப்போ எந்த சூழ்நிலைகளை இந்த மனுஷன் மாறினாலும் தேவன் என்ன செய்ய மாட்டார்? நம்முடைய வாழ்க்கையிலே மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம்
அதனுடைய 15 முதல் 18 வரை உள்ள வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த இடத்துல இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரான்? தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தன்னை யார் நம்புகிறாங்களோ அவங்களிடத்தில் அவர் மாறாதவராக இருக்கிறார். இங்க வார்த்தை சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஆமென். அந்த விஷயத்தில் ஆண்டவர் உறுதியாக இருக்கிறாராம். ஆமென். தன்னை நம்புறவங்களை கெட்டு போகாம பாதுகாத்து கொள்ளுவார். இந்த தாமார் இருக்கிற பார்த்தீங்களா, தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி தலையில் அடித்து அழுதுட்டு போனா. இன்னைக்கு உலகமும் பிசாசும் நீங்களும் இப்படி மாறணும்னு தான் நினச்சிட்டு இருக்கிறது. இவன் எப்படி தலையில் அடிப்பா, என்னைக்கு தலையில் அடிச்சுட்டு ஓடுவா. இவன் வெக்கப்படுகிறத நான் என்னைக்கு பார்ப்பேன். இவன் தலை குனிகிறத நான் பார்க்கணும், இவன் குடும்பம் அழிகிறத நான் பார்க்கணும். ஒரு கூட்டம் பேர் வெளியிலிருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறார், சபையே நீ அந்த உன்னதமான ஆண்டவரை விசுவாசி. உன்னை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேரோ உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ எப்போ விழுவ, ஏன்னா பைபிளை தூக்கிட்ட பத்தியா, அது வரைக்கும் உங்களை விட்டுருவாங்க. எப்போ இந்த வேத புத்தகத்தை கையில் எடுத்தியோ, எப்போ வைராக்கியமா சபைக்கு போறியோ, எப்ப உன்னதமான தெய்வத்தை நீ வழிபட தொடங்கி விட்டாயோ, அப்போ மனுஷங்க எல்லாம் உன் மேல தான் பார்த்து கொண்டே இருப்பார்கள். உன் மேல அவங்க கவனம் வந்து கொண்டே இருக்கும். அவங்க எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? எப்ப விழுவான், எப்ப விழுவா, எப்ப அழிவா, எப்ப சாவு நடக்கும், எப்ப இந்த குடும்பத்தில் ஒரு மரணம் உண்டாகும், எப்ப கைத்தட்டி சிரிக்கலாம், எப்ப வீட்டை வித்துட்டு ஓடி போவா, எப்ப ஆண்டவர் வேண்டான்னு விலகி ஓடுவான் என்று இந்த உலகம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மாறாதவராய் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவள் எவளோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எல்லா நேரமும் நம்ம கூட இருந்து அன்பு கூறுகிறவ. தனிமை வெறுமை இல்லாத நேரம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டீங்க, பரவாயில்ல நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் இதுக்கு கடந்த காலத்தை யோசித்து பாருங்கள். நிற்க முடியுமா, வாழ முடியுமா, கை கொடுக்க யாராவது இருந்தாங்களா? அந்த காலத்திலெல்லாம் ஆண்டவர் கை கொடுத்தார். உன்னை எல்லாரும் மலடி மலடி மலடின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. அப்போ நீ சாகாம விழாம உயிரோட இன்னைக்கு இருக்கிறன்னா, இன்னைக்கு அந்த தன்மையை மாற்றி உன் கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் மேல நீ வச்ச விசுவாசம், அந்த நம்பிக்கையை கெட்டு போக ஆண்டவர் அனுமதிக்கல. அல்லேலூயா. உன்னை விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. உன்னை சத்துருக்கள் மத்தியில் விட்டு கொடுக்கல. உன் தனிமை நேரத்தில் ஒன்று அவர் தள்ளிவிடல. உன் வெறுமை நேரத்தில் ஒன்று அவர் ஒடுக்க அவர் ஒப்பு கொடுக்கல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு செய்திருந்தோம் நீ என்னை மறந்து போனாயே, இவ்வளவு நன்மையை பெற்றிருந்தோம் நீ என்னை மறந்து போனாயே, இவ்வளவு ஆசீர்வாதங்களை வாங்கியோ என்னை விட்டு நீ தூரமாய் போகிறாயே, நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த குமாரனாகிய இயேசுவிடத்தில் நீ நம்பிக்கை வைத்து அந்த உண்மையான அன்பை நீ தேடு. அந்த உண்மையான அன்பை நீ தேடு. அப்போ உன்னை விழாமல் அவர் காத்துக்கொள்வார். யோவான் 3:17 சொல்கிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ இந்த அன்புக்கு மேலே ஒரு அன்பு உண்டா? நமக்கு அன்பு இருந்தால் உயிரை கொடுத்து நமக்கு தேவையானதை வாங்குவோம். ஆனால் நம்ம மேலே பிதா வைத்த அன்பு தம் குமாரனுடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வைத்து நம்மை அவர் சிநேகித்தார். மனுஷனுக்காக மனுஷன் உயிரை கொடுக்கிறத விட மேலான ஒரு சிநேகம் இந்த பூமியில் இருக்கா? இல்லை. அப்போ அந்த அன்பு யாருக்கிடத்தில் இருக்கிறன்னா இயேசுவிடத்தில். அவர் சொல்லுகிறார், நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாத அன்பு கொண்டிருக்கிறேன். எப்போ வேணாலும் ஆண்டவற்றை போகலாம், எப்போ வேணாலும் அப்பான்னு கூப்பிடலாம், எப்போ வேணாலும் அவர் உங்களுக்கு நெருங்கி சமீபத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் மாற மாட்டேன்.
நான் மாற மாட்டேன். நீ வேதனையோடு வந்திருக்கிற, எல்லாம் மாறி போச்சு, நான் என்ன செய்ய முடியும், எல்லாம் மாறி போச்சு. ஆனால் மாறின மனுஷனை நீ பார்க்காத, மாறாத தெய்வத்தை நீ பாரு. அவரை போல நீ எழுந்து உயர்ந்து ஒரு உன்னத ஆசீர்வாதத்தை நீ நிச்சயம் பெற்றுக்கொள்வாய். கரங்களை தட்டி அல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ வார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ வார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவையண்டை சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, இலை படையாதுமே லோகம், இலை படையாதுமே லோகில், ஏகோவின் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறதுனால, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மாறாததுனால நம்ம அழியலை, நம்ம நிர்மூலமாகலை. ரெண்டாவது, அவர் மாறாததுனால என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, நான் மாற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மாறாதது எதில் நமக்கு வெளிப்படுகிறதுன்னா, அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. இங்க வசனம் சொல்லுகிறது, சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ. ஃபர்ஸ்ட் நம்ம அவர் மாறாததுனால நம்ம நிர்மூலமாகலை. இப்போ அவர் மாறாததுனால, ஒரு நாள் மாறாததுனால சொன்னது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை உடையவர்கள் கையை தட்டி அல்லேலூயா. எத்தனை நாளான தரிசனம் குறித்த காலத்துக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதமாகாது. அது தாமதமானாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என சொன்னது மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல, கர்த்தர். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ? நான் மனம் மாற ஒரு மனுஷனா? நான் சொல்லிவிட்டு நான் மாறுகிற ஒரு மனிதனா, ஒரு மனுபுத்திரனா? ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன், சாராளுக்கும் உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பான். ஆனால் காலம் கடந்து போச்சு, 25 வருஷம் தாண்டி போச்சு. ஆனால் ஆண்டவர் மனம் மாறவில்லை. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஊழியத்தை குறித்து வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து இப்ப நீ கவலைப்படாத, நீ ஆண்டவரை நம்பிக்கொண்டிரு. அந்த தரிசனம் அந்த காலத்தில் தேவனால் நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? ஒரு இடத்தை கொடுத்தாரா? ஒரு வீட்டை கட்டுவேன் கொடுத்தாரா? ஒரு பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து உங்ககிட்ட ஒன்று பேசி இருக்கிறாரா? அல்லேலூயா. அவர் சொன்னதுதான். அல்லேலூயா.
நினைக்கலாம், சாரா நினச்சிருப்பா இப்போ நம்ம தான் சொல்லி ஒரு ஆகார் உள்ள வந்து ஒரு இஸ்மவேல் பிறந்துட்டான், இனி எப்படி ஈசாக்கு வருவான்? யார் குறுக்க வந்தாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. யார் உன் லைஃப்பில் கிராஸ் பண்ணாலும் கரெக்டான டைமில் ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை அவர் மாற்றாமல் நிறைவேற்றுவார். அவர் சொல்கிறார், நான் மனுஷன் கிடையாது மாறுறதுக்கு. அப்படின்னா என்ன? இந்த உலகம் நீங்கள் வந்து பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பாலாக்கு பணம் கொடுத்து பிலேயாம்கிட்ட போய் சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க வரணும். ஏன்னா இது வந்து எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனம், எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க, எவ்வளோ கோட்டையை விட்டு வெளியே வந்திருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீ ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறதுனால, நீ ஆண்டவருடைய ஜனத்தை சார்ந்தவனாக இருக்கிறதுனால, நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்து தான் ரொம்ப பயம். உங்கள் பயம் இன்னையோட மாறணும். ஜெபிக்கிறவங்க இருக்கிறதுனால நீ வந்து சபித்தால், நல்லா பாருங்க, மந்திரவாதி செய்து எதுவும் பண்ண முடியலை, இனி ஜெபிக்கிறவனை வச்சு ஆகிலும் ஏதாவது பண்ணா இந்த ஜனம் அழியும் அப்படின்னு சொல்லி பாலாக் பிலேயாமுக்கு கைக்கூலி கொடுத்து கொண்டு வந்து சொல்கிறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வர வேண்டும். அல்லேலூயா. இவனும் ரெடியாக போகிறான் பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகிறான். போய் ஒரு மலைகளில் ஒன்றில் போய் அங்கே போய் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்ல நேரம் இல்லை, என்னை இப்போ சீக்கிரம் முடிக்கணும், டைம் ஆச்சு. அப்போ அந்த இடத்துல போய் நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆசீர்வதித்த ஏன் ஜனங்களை நீ சபிக்க வந்திருக்கிறியா? அல்லேலூயா. ஏன் பிள்ளைங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பயம்னாலே என்னன்னா அப்படி இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. எதிர் ஜபம், யாரோ ஒன்று எதிர்த்து ஜெபிக்கிறாங்க. அதனால ஒருவேளை அப்படி ஒரு ஜபம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல பிழையாம நிறுத்துங்க. அல்லேலூயா. பலிக்கல, உங்களுக்கும் அதுபோலப்பட்ட அந்நியருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற சாபமான ஜபங்களும் வார்த்தைகளும் ஒரு காலமும் பலிக்கவே பலிக்காது. அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரை துதிச்சா போதும். எத்தனை ஜபம் முழங்கால வேணா 10 மணி நேரம் நின்று உன்னை சபிச்சாலும் அந்த சாபம் உங்க வீட்டு பக்கமோ உங்க மேலேயோ வரவே வராது. அல்லேலூயா. ஜபங்கிறது என்னதுன்னா ஆண்டவரோடு தனக்குள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, தன்னை பலப்படுத்த கெஞ்சுவது, தன்னை உறுதிப்படுத்த கெஞ்சுவது, அடுத்தவன் குடியை கெடுக்க கெஞ்சுவது ஜபம் அல்ல. அந்த ஜபம் கூரைய மேல தாண்டாது, அப்படியே டபக்குன்னு அவங்கவுங்க வீட்டில் வந்து விழுந்துரும். அதனால சபையே நீ பயப்படாத. ஆண்டோடைய வார்த்தை பிள்ளையம்மா பார்த்து சொல்றார், நீங்க பாருப்பா, நீ சபிக்க தான் வந்த, ஆனா நான் சொல்றதா நீ சொல்லணும். ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, விளையாட முடியாது. அவர் சொல்றாரு பாருங்க, என்னாகமம் 23:23 வாசிக்க கேட்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இப்போ நீங்கள் சிஸ்டர், நீங்கள் ஆண்டவருக்காக வல்லமையாக ஒரு ஊழியக்காரியாக இருக்கீங்க, நீங்கள் சாபம் போட்டால் பலிக்குமா? அடைக்கலான் குருவி அலைந்து போவது போல, தகைவலான் குருவி பறந்து போவது போல, காரணம் இல்லாமல் இடப்படுகிற சாபம் தங்காது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யார் நீங்கள் இந்த இடத்துல யாரை வச்சிருந்தாலும் சரி சாபம் பலிக்காது. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. வேணா செஞ்சு பார்க்கட்டுமே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னாகமம் 24:9 சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு சிலர் உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க இல்லை, நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு விரோதமா சபிக்கிற சாபம் அவங்க கிட்டேயே போறதுனால அவங்க உங்களை, நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனா அது அல்ல. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் மனைவி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகள், உங்கள் கணவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உங்கள் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி, உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, உங்கள் நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம்,
முடியும்? இந்த நிலத்துக்கு ஒரு சாபம் வைக்க முடியுமா? இந்த நிலத்துக்கு ஒரு மந்திரம் வைக்க முடியுமா? இந்த குடும்பத்துக்கு ஒரு சூனியம் வைக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலருக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. பூமியில புதைச்சு வைக்கட்டும், தகடு எழுதி வைக்கட்டும், மந்திரம் செஞ்சு பார்க்கட்டும், ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் ஜெயித்தது போல இருக்கும். ஆனால் ஜெயம் பெறுவது ஆண்டவர், ஜெயம் பெறுவது கர்த்தருடைய ஜனம், ஜெயம் பெறுவது சபை. காரணம் அது கிறிஸ்துவின் சரீரம். யோசித்து பாருங்க, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு சூனியம் வைக்க முடியுமா? கிறிஸ்துவின் சரீரத்துக்கு பூஜை போட முடியுமா? கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஏதாவது எழுதி கட்ட முடியுமா? அவரை செய்ய முடியாத எதையுமே நம்மையும் இந்த உலகத்தால் செய்ய முடியாது. உயிர்த்தெழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய கல்லறையை என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை உள்ள வச்சு அடைச்சு சீல் வச்சாங்க, முத்திரை போட்டாங்க, காவலாளிகள் நிறுத்தினாங்க. டைம் வந்தது, இயேசு சொன்ன 3ஆம் நாள், பிதா வெளிப்படுத்தின அந்த நேரம் வந்தது. 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார். கல்லறை திறந்தது, கட்டுகள் கலந்து போனது. அல்லேலூயா. கல்லறையில் இருந்த இயேசுவை கல்லறையோட அடக்கி வைக்கலான்னு உலகம் நினைச்சது. அது 3 நாள் தான் வைக்க முடியும். உங்களையும் சிலரை அடக்க பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறா 3 நாள் தான் மகளே. வெளிப்படுத்தின விசேஷம் அந்த வசனம் சொல்லுகிறது 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் அல்லேலூயா, இந்த உபத்திரவத்தை மாற்றி உன்னை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். அடக்கி வைப்பதும் ஆளுவதும் கொஞ்சம் டைம் தான். ஆனால் ஒன்று சிந்த உங்களுக்குள்ள இருக்கணும், என்னை ஆளுகிறவர் ஆண்டவர், என்னை நடத்துகிறவர் ஆண்டவர், என் மேலே ஒரு அதிகாரம். பிலாத்து இயேசுகிட்ட பேசும்போது, எனக்கு உன்னை விடுதலையாக்கவும் உன்னை அழிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியாதா? அப்போ இயேசு பிலாத்துவை பார்த்து சொன்னார், பரத்திலிருந்து இந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேலே உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா. நிறைய அதிகாரிகளாக உயர் வேலையில் உங்களை வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம். ஏதோ ஒருத்தர் உங்ககிட்ட சேலஞ்சு போட்டு சொல்கிறாங்க, என்னை மீறி நீ எழும்பிடுவியா? என்னை மீறி வாழ்ந்துருவியா? அல்லேலூயா. என்ன மீறி உன்னால உயர முடியுமா? என்னை தாண்டி நீ இந்த வீடை கட்டிடுவியா? என்னை தாண்டி சபையை நடத்திடுவியா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறா 3 நாள் வெயிட் பண்ணு மகனே, 3 நாள் வெயிட் பண்ணு சகோதரி, சபையை 10 நாள் வெயிட் பண்ணு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ஆண்டவர்கிட்ட மட்டும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை எந்த மனுஷன் பெற்றிருக்கிறானோ அந்த மனுஷங்கிட்ட யாரும் மோத போயிடக்கூடாது. மோதுனா மோதுறவங்களுக்கு பலத்த ஆபத்து. ஏனென்றால் நமக்கு அடைக்கலம் கிறிஸ்து. அல்லேலூயா. இது உடனே இதை தெரிஞ்சதுனால சொல்ற, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. அவங்க கொஞ்சம் சொல்லலாம், ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்துச்சே, அது எங்கள் மந்திரத்தினால தான். மரணம் எல்லாருக்கும் வரும், வயசானாலும் வரும், சின்னவங்களுக்கும் வரும். மரணம் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரும். ஒருத்தர் மரித்ததுனாலையோ, ஒருத்தர் ஏன் இதே சாவு வீட்டில் மந்திரவாதம் செஞ்சு வச்சவன் வீட்டில் வராதா? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு 50ல் சாகாதது 90லையாவது ஒரு நாள் சாகுமா? இப்போ மரித்த லாசருவை ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுப்பினார். அதுக்காக லாசர் இன்னைக்கு இருக்கிறாரா? மீண்டும் மரித்தார் இல்லையா? அதனால் உங்களுக்கு விரோதமாக வசனத்தில் பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்திராகமம் 3 அதிகாரம் நினைக்கிறேன், இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், எகிப்தியருக்கு நடுவில் என் கையை நான் நீட்ட போகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வெளியில் விடலை. ஆண்டவர் சொல்லுகிறா, நீ வெளியில் வருவ, உன்னை நிறுத்த வேண்டிய இடத்துல நான் நிறுத்துவேன். எகிப்தியன் சொல்கிறான் விடமாட்டேன் என்று. ஆண்டவர் சொல்லுகிறா, என் கையை நான் நீட்ட போகிறேன், என் கையை ஓங்க போகிறேன், எகிப்தியனுக்கு விரோதமாக நீட்ட போகிறேன். இவ்வளவு நாள் உன்னை அடக்கி வச்சதுனால இனி வரப்போகிற அழிவு அவர்களுக்கு உண்டாக போகிறது. இதுவரை உன் பாதைக்கு விரோதமா அவங்க எழும்பினதுனால இனி என் கை உயர போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறா, 10 அற்புதத்தை செஞ்சார், மாறல. அடுத்து என்ன வந்தது தெரியுமா? தலைப்பிள்ளை சங்காரம் உண்டானது. பயந்து போயிருங்கப்பா, விட்டுறேன். அதுக்கப்புறம் துரத்தி விட்டான்னு வசனம் சொல்லுது. உங்களை ஒருத்தர் துரத்தினாலும் சரி, நீங்கள் ஓடினாலும் சரி, சத்துருக்களுடைய நன்மைகளை கொள்ளையிட்டு ஓடுவீர்கள். அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் மாற மாட்டார், சொன்னது மாறாது. நீ பட்ட வேதனை, நீ பட்ட காயம், நீ பட்ட அவமானம் ஆண்டவர் மறக்க மாட்டார். உன் ரணம், உன் வேதனை இரத்தத்தின் பெரும் துளிய போல இயேசு கிறிஸ்துவின் வியர்வை சிந்தப்பட்டது. உன் வியர்வை சிந்தப்பட்டதை ஆண்டவர் மறந்துடுவாரா? அவர் மனமாற மனிதன் அல்ல. மந்திரவாதி ஜெயிக்க முடியாது. மந்திரத்தை நாடுகிறவனும் நாடுகிறவளும் ஜெயிக்க முடியாது.
எனவே தைரியமான நில்லு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஜெபிக்கும்படி நாம் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அநேக வார்த்தைகள் உண்டு, டைம் இல்லை. கரெக்டான டைமில் உங்களுக்கு முடிக்கணும். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார், மாறவே மாட்டார். அவர் மாறாதவராக இருக்கிறதுனால நம்ம அழியலை, நிர்மூலமாகலை. அவர் மாறாததுனால சொன்னது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அவர் மாற மாட்டார், அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். எனவே இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளால வரணும். சொன்னது நடக்கலையே, மனுஷங்க மாறிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. சொன்னவர் மாறல. அல்லேலூயா. சொன்னவர் அப்படியே இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த காரியத்தை செய்வார். எல்லா கரங்களை தட்டி சந்தோஷமா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் கைக்கு உங்களை விட்டு இழந்து நீங்கள் போனீங்களோ அது எல்லாமே ஆண்டவர் மீண்டும் உங்கள் கையில் என்ன செய்வார்? தருவார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இது ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. மனுஷன் இழந்துட்டான் அந்த ரட்சிப்பை ஏதேன்ல. ஆனால் கிறிஸ்து மீண்டும் அதை திருப்பி கொடுத்தார் சிலுவையின் வழியாக. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த நன்மை செய்வார், இனியும் செய்வார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல தேவனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னத்தால் நிரப்பும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என்றுமுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே ஆண்டவரே. மலைகள், பர்வதங்கள், சூழ்நிலைகள், வானம், பூமி எல்லாம் மாறினாலும் நீர் வாக்கு மாற மாட்டீர், நீர் மாற மாட்டீர் ஆண்டவரே. அப்பா, மாறாததுனால தான் நான் அழியலை, நாங்கள் அழியலை அப்பா. நாங்கள் உயிரோடு இருக்க காரணம் நீங்கள் மாறாதவராக இருக்கிறதுனால. நீங்கள் மாறாததுனால தான் எங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. நிறைவேறும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எனவே அவர் மாற மாட்டார். நரக வல்லமைகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. நரக ஆக்கினைகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன். ஜெபிங்க பிள்ளைகளை. ஆண்டவர் சொல்லிட்டார் நான் மாற மாட்டேன்னு சொல்லி. எனவே நீங்கள் எதிலெல்லாம் மாறினீங்க? முன்னாடி இருந்த நல்ல குணங்கள் எல்லாம் இப்போ இருக்கா? இந்த கோபம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த பகை உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த எரிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது? முன்னாடி இருந்த ஸ்நேகம், முன்னாடி மற்றவர்களோட இருந்து பழகின அந்த அன்பு உங்களுக்கு இப்போ இருக்கா? மாறிட்டீங்க இல்லை? ஆண்டவரே, நீர் மாறாதது போல நானும் மாறக்கூடாது ஆண்டவரே. உமக்காக நான் நிற்கணும், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் ஏத்தினால் விசேஷித்தவர், ராஜா அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் ஏத்தினால் விசேஷித்தவர், ராஜா அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சேர்ந்து சொல்லுமா? மாறாவின் நீரை என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. நம்பிக்கையோடு சொல்லுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. காதல் சென்று அந்தகாரம்
ஸ்தம்பம் செல்லுது, பகல் கொண்டு அந்த காலம் சுண்டு கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே, ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. சொல்லுங்க, ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே, ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் மாறாதவராயிருக்கிறீரப்பா. நான் மாற மாட்டேன் என்று சொன்னீரப்பா. நேற்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவர் என்று உம்முடைய வார்த்தைகள் அங்கே கேட்டோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறவே மாட்டீரப்பா. எல்லா காரியத்திலும் ஒரு அதிசயம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஜெயம், ஒரு பாதுகாப்பு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்ந்த நிலைமையை பிள்ளைகளுக்கு கொடுத்தரலும். இசைக்கறி வாசித்த பிள்ளைகள், சங்கீத அந்த வசனத்தை தியானித்த உம்முடைய ஊழியக்காரன், அதே போல பாடல் ஆராதனை நடத்தின நம்முடைய ஊழியக்காரன், கொயர் பிள்ளைகள், ஆண்டவரே கத்தாவே மைக் ஆப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகள், ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடியோ ஆப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த இடத்தில் வந்த ஒவ்வொரு ஜனங்களையும், குடும்பங்களையும், குடும்ப தலைவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை மட்டும் இந்த ஜனத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும், இந்த வார்த்தை ஜெயிக்கட்டும். ஒரு சிங்கம் எழும்புவது போல இந்த ஜனம் கத்தருக்காய் வல்லமையாய் எழும்ப கிருபை தாரும். துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, ஜெயத்தோடு வீடுகளுக்கு கடந்து போவார்களாக. வழியிலே பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தாரும். ஏற்ற நேரத்தில் வாகனங்கள் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. மீண்டும் உமது சமூகத்தில் ஜெயத்தோடு வந்து ஆராதிக்க கிருபை தாரும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி, கடமையை மட்டும் செய்தேன். உங்க நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்தபடியால் 3 அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மாறாதவர். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. God bless you all.